ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த கால ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் வந்து 90ஸ் கிட்ஸ் சொல்ற அட்வைஸ ஃபாலோ பண்ற அளவுக்கு ரொம்ப வந்து அ ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் கிடையாது. அவங்க மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட். அவங்க எந்த ஜாப் போணும், எந்த ஜாப்ல வந்து சேலரி அதிகம், எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத கிளியரா ஹேண்டில் பண்றவங்க தான். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஸோ டோட்டலா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. நீங்க ஒரு 12த் முடிச்சுட்டீங்க, யுபிஎஸ்சி ஆஸ்பயர் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இந்த 5 பாயிண்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வொர்த்தா தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். கண்டிப்பா ஜெனரேஷனுக்கு பிளான் வந்து கண்டிப்பா வேற லெவல் தான் இருக்கும். இத ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கவர்மெண்ட் ஏன் இந்த சிவில் சர்வன்ட் ஜாப் மட்டும் ரொம்ப கம்மியான ஆட்கள் சூஸ் பண்றாங்க? எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண்ட்ரியோட ஹையஸ்ட் சீட்ல, இந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல ரொம்ப கம்மி சீட் தான் இருக்கும். ஹையஸ்ட் சீட் சொல்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ரொம்ப பிளைனா சொல்லணும்னா இந்த கண்ட்ரிய ரன் பண்ற ஆட்களே அவங்க தானே. ரன் பண்ற நேரத்துனா டைரக்ட்டா மக்கள்ட்ட போவாங்க. இந்த மக்கள் கிட்ட பேசுறது வழியாக இந்தியாவோட ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம கண்டுபிடிக்கிறது அவங்க தான். அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கான பாலிசி உருவாக்குறது அதுதான். ஸோ இந்தியாவோட ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுக்கும் என்ன பாலிசி உருவாக்குனா அது கரெக்ட்டா இருக்கும்ன்றத யோசிக்கிறவங்க அவங்க தானே. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளா சொல்லிறலாம். அவங்க தான் இந்த கண்ட்ரிய ரன் பண்றாங்க. அப்ப அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு கண்டிப்பா என்ன நடக்கும்? ஃபில்டரிங் நடக்கும்ல. ஸோ அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் ஜாப், ஹையஸ்ட் பொசிஷன். அப்ப நீங்க படிக்க வேண்டியதும் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஹையஸ்ட் ஜாப், ஸோ டஃபஸ்ட் எக்ஸாம், ஹையஸ்ட் ஃபில்டர், ரொம்ப கம்மியான சீட் தான். அப்ப அந்த கம்மியான சீட்டுக்கு போட்டி போட போறோம். அப்ப எப்படி படிக்கணும்? வேற லெவல்ல படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிராயிங் பார்த்தா பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். 12th முடிச்சவரு அந்த ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போகணும்னு ட்ரை பண்றாரு. பட் டஃபஸ்ட் ப்ராசஸ். பட் அவர் எந்த கிளாஸ்? மிடில் கிளாஸா? ஸோ மிடில் கிளாஸா இருக்கிறதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா, உங்க லைஃப்ல வந்து அதிகமான டைம் வந்து நீங்க பிடிச்ச விஷயத்த ஆஸ்பயர் பண்றது டைம் இருக்காது. சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யூபிஎஸ்சி ட்ரெடிஷனல் மெத்தட் என்னன்னா, ஒரு 3 இயர்ஸ் காலேஜ் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வெளியே வந்து ஒரு 1 இயர் ஒரு அகாடமில படிப்பாங்க. நெக்ஸ்ட் 1 இயர்ல எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ 3 + 2 ஸோ மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்களா, அந்த 5 இயர்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் எக்கானமி ஒர்க் அவுட் ஆகாது. வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலில ஆல்ரெடி வந்து பர்டன் இருக்கும். ஸோ அந்த பர்டன நீங்க தான் எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ ஈவன் உங்க ஃபேமிலி வந்து நீ காலேஜ் ஃப்ரீயா படிச்சு முடிச்சுரு, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 இயர்ஸ் அவங்க வந்து யூபிஎஸ்சி படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க எடுத்துக்கூடாது. ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு டஃபஸ்ட் ஒரு பொசிஷன், அதாவது தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்ன? ஸ்டார்ட் இயர்லியர் தான். நீங்க எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ, அதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கான ஒரே வழி. ஸோ 12th முடிச்சிட்டீங்கன்னா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளியர்ல. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களோட அல்டிமேட் எய்ம், ட்ரீம் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஜாபா இருந்தாலும் கூட, நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? நீங்க 12th முடிச்சதுக்கப்புறம் அந்த டிகிரி ஜாயின் பண்ண போறீங்களா, அதில் யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸோ, இல்லை வந்து சோஷியாலஜியோ, பப்ஆடோ, எக்கனாமியோ யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி எடுத்தா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தப்பான முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் மிடில் கிளாஸ் தான். பட் சீட்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். பட் நிறைய பேர் கிடைக்காதுல்ல, நிறைய பேர் சூஸ் பண்றது இல்லைல்ல, ரொம்ப கம்மியான சீட் தானே. இப்போ கொஞ்சம் இந்த கோல்ல வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் வேணும். மிடில் கிளாஸ்க்கு எப்பொழுதுமே தன் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா தேவை. ஸோ எல்லா மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பெரிய பேக்கப் பிளான்னா அவனோட ப்ரொஃபஷனல் டிகிரி தான். நீங்க எந்த டிகிரி படிக்கிறீங்களோ ஒரு 3 இயர்ஸ், அதுதான் உங்க ஃபியூச்சரை காப்பாற்றும். நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா திரும்பி ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரே பேக்கப் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது சேலஞ்சிங்கோ, உங்களுக்கு பிடிச்சது இல்லை டஃப், இந்த சொசைட்டியில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன டிகிரி தேவையோ அதை படிச்சு முடியும். அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிகிரியா சூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேக்கப் பிளான்ல யூபிஎஸ்சி ஆட் பண்ணுறாதீங்க. யூபிஎஸ்சி ஒரு இன்செக்யூர் அண்ட் பேக்கப் பிளான்ல யூபிஎஸ்சி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே இன்செக்யூர் ஆகிடும், உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் நீங்கள் 12th என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ, என்ன கட் ஆஃப் வருதோ அந்த கட் ஆஃப்க்கு சேலஞ்சிங்கான டிகிரி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 180 டிகிரிங்க, 180க்கு எது சேலஞ்சிங்? இன்ஜினியரிங் தான் சேலஞ்சிங். ஏன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்குமா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த கட் ஆஃப்க்கு எது ரொம்ப சேலஞ்சிங்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. அந்த பேக்கப் பிளான் கூட சேர்த்துக்கிட்டு பேரலாக யூபிஎஸ்சி படிங்க. ஸோ ரொம்ப கம்மியான சீட் தான் சிவில் சர்வீஸில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆரம்பிக்கணும். ப்ளஸ் ஒரு பேக்கப் இருக்கணும். அந்த பேக்கப் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரி. அந்த பேக்கப் கூட பேரலாக நீங்கள் காலேஜ் டைமில் படிக்கிறீங்க. காலேஜ் டைமில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஒரு 3 வருஷம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரில் டெய்லியுமே சரி, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி 2 ஹவர்ஸ். ஸோ டெய்லி 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அது ஏர்லி மார்னிங் படிச்சா ஓகே, இல்லை நைட்டு படிச்சா ஓகே, அது உங்கள் இஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் டெய்லி 2 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணி படிக்கணும். அடுத்து செகண்ட் இயர் வந்துட்டீங்க. செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் டபுள் ஆகணும். எவ்ரி செமஸ்டர் எவ்ரி டே 4 ஹவர்ஸ் உங்களோட யூபிஎஸ்சி ட்ரீமுக்கு படிச்சாகணும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் போனதுக்கப்புறம் அகைன் டபுள் ஆகணும். 4 ஹவர்ஸை 8 ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிறீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாத பாருங்க. டெய்லி 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத பாருங்க. செகண்ட் இயரில் 4 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத பாருங்க. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகல, இல்லை என்னால் 4 ஹவர்ஸ் செகண்ட் இயரில் படிக்க முடியல அப்படின்னா உங்களோட பேக்கப்பில் செமஸ்டர் ஆகிடும். ஓகே, நமக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு தேவையான டைம் அலோகேட் பண்ணுறதுலேயே நமக்கு வந்து ஒரு ஹேபிட் சொல்லுவாங்களே, பிஹேவியரில் நமக்கு ஒரு அந்த பிஹேவியர் பேட்டர்ன்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ
நம்ம வந்து அந்த பேக்கப் பிளானை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். இப்போ செமஸ்டரில் நம்மளாம் மார்க் வாங்குறது, கிளாஸை கவனிக்கிறது, அதுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ ஃபியூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடணும். மீனிங் புரியுச்சா? கிளாஸை கவனிக்கிறது வேறு, செமஸ்டர் மார்க் வாங்குறது வேறு. இந்த டிகிரி வச்சுக்கிட்டு எந்த ஜாப் வந்து கிடைக்குமோ அந்த ஜாப்க்கு ரெடியாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்க. அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூபிஎஸ்சியை லாங் டேர்ம் கோலாக வச்சுக்கிட்டு டெய்லியும் படிக்கலான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஸோ காலேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், நம்ம யூபிஎஸ்சியை காலேஜ் முடிச்சுட்டு படிக்கலாமா வேணாமா, நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இப்போயே நல்லா பண்ண முடியல, அப்போது இது ஆல்ரெடி ரொம்ப கம்மியான சீட்டு. ஸோ இப்போ இருக்கிற டிகிரியை சூப்பராக முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஜாப் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் படிக்கலாம். ஸோ என்ன ரிஸ்க் எடுக்கக்கூடாது? நான் அகைன் சொல்கிறேன், மிடில் கிளாஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகே, மிடில் கிளாஸ் வச்சுக்கலாம். கம்யூனிட்டி பேஸ் சொல்லணும்னா நீங்கள் வந்து எம்பிசியாக இருக்கணும், இல்லை எஸ்சிஎஸ்டியாக இருக்கணும், இல்லை கேர்ள்ஸாக இருக்கணும். ஈவன் கேர்ளாக இருந்தால் கூட செம ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ கேர்ளுக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி ட்ரீம் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா காலேஜில் ஒர்க் அவுட் பண்ண தான் உண்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வழி காலேஜ் தான். ஸோ காலேஜில் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக டைம் கிடைக்கும். அந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ட்ரீம் என்னவோ அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருங்க, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் எந்த டிகிரி படிக்கிறீங்களோ அந்த டிகிரிக்கான ஜாப் என்னவோ அந்த ஜாப்க்கு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிகிரி முடிச்ச உடனே ஜாப் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு கேர்ளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். காலேஜ் முடிச்ச உடனே வீட்டில் படிக்க வைப்பாங்க, இல்லை வந்து 1 இயர் டைம் எடுத்துக்கலாம், அப்படி ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க. நீங்கள் 2 hours 4 hours 8 hours இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைம் எடுத்துக்கு. இல்லைன்னா ஜாப் ஜாயின் பண்ணுறேன். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் 5 years கூட படிக்கலாம் நான் வச்சு. ஸோ டெய்லி டைம் அலோகேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரில் 2 hours, அப்புறம் 4 hours, ஒரு 8 hours முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டைமில் எப்படி படிக்கணும், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்றது ஒரு மித்துங்க. மித்துனா புரியுதா? லாஜிக்கலாக யோசிங்களேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா கண்டிப்பாக என்ன தேவை? கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல? லாஜிக் புரிஞ்சா? பட் நீ என்ன முடிவு பண்ணுற? யூடியூப்ல சொல்கிற மாதிரி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பண்ண வேண்டிய எக்ஸாம் வந்து டஃபஸ்ட் எக்ஸாமு. அப்போது வழக்கமாக நீ படிக்கிறத விட சூப்பராக படிக்கணும். அப்போ என்ன தேவை? ஒரு மிடில் உன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவையில்ல? இதை அவாய்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணி டாப்பர் ஆக முடியும்னு நம்புறீங்க. அப்படி நம்பினா அது மித்து தானே? இல்லை இன்னொரு எக்ஸாம் சொல்கிறேன். இப்படி தான் நீங்கள், ஓகேவா? நீங்கள் டாப்பர் கூட போட்டி போறீங்க வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த டாப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க. இவர் எப்படி படிச்சார்? இந்த டாப்பர் கேண்டிடேட்டே வந்து ஒரு 4 அகாடமிக் டெஸ்ட் பார்க்குறாரு, சில மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறாரு. அப்படின்னு அர்த்தம் அவரால் தனியாக படிக்க முடியும், தனியாக படித்து பாஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் நிறைய பேரோட ஹெல்ப்பை வாங்கிட்டு அவரோட டைமை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த ஸ்மார்ட்னஸ் தான் நீங்கள் பயன்படுத்தணும். என்ன சொல்கிற புரிஞ்சா? நீங்களும் டெய்லி 2 hours படிக்க முடியும். பட் அந்த 2 ஹவர்ஸில் மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக படிக்கணும்னா என்ன பண்ணணும்? செல்ஃபாக படித்து ஒரு சாப்டர் புரிஞ்சுக்கிறத விட அந்த சாப்டரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஃபெக்டிவாக சொல்லி தர ஒரு மென்டர்ஷிப் இருந்துச்சுன்னா அது உங்கள் டைம் சேவ் தானே. அதுவும் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் மற்றவங்களோட கைடன்ஸை நிறையா கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து என்னோட ஓன் பிரதர் சிஸ்டர் வந்து கேட்டால் கூட தான் சொல்லுவேன், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க, அது உங்கள் டைமை டிசாஸ்டர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அகைன் சொல்கிறேன், நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ ரீச் ஆகிறது என்ன பண்ணணும்? நான் கான்ஃபிடண்ட்டாக பேசினா மட்டும் தான் ரீச் ஆகும். அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து படிக்க தேவையில்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக படித்தா போதும், யூடியூப்ல உள்ள வீடியோஸ் இருக்குது, இதை பார்த்து படித்து டெஸ்ட்னாலே சால்வ் பண்ணுற முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும். பட் ரியாலிட்டி என்ன? டாப்பர்ஸு அகாடமியில் ஜாயின் பண்ணி தன்னோட டைம் இருக்குல்ல, ரீடிங் டைமை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு சாப்டர் படிக்கல டைம் ஆகும். அப்போ இன்னொருத்தவங்களோட மென்டர்ஷிப் கிடைச்சா மட்டும்தான் அதுக்கிட்ட போட்டி போட்டு அவன் டைம் சேவ் பண்ண முடியல. அகைன் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் தனியாக டெய்லி 2 hours படிக்கிறீங்க, ஓகேவா? இப்போ அதே நீங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து டெய்லி 2 hours படிக்கிறீங்க, என்ன ஆகும்? ரீடிங் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுமா? ஸோ கண்டிப்பாக எனி கைடன்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கைடன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது? டாப் கார்பரேட் அகாடமிஸில் ஜாயின் பண்ணாதீங்க. அதுக்கு 2 ரீசன். ஒன்று ஃபீஸ் அதிகமாக இருக்கும், 1.5 லட்சம் ஃபீஸ் இருக்கும், அது ஒன்று. அப்படி ஃபீஸ் கட்டி படித்தாலும் அந்த கிளாஸோட அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அது 1 year தருவாங்க, 2 year தருவாங்க. பட் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, 3 years படித்து முடிக்கணும், அப்புறம் அடுத்த 1 year படிக்கணும். ஸோ ஒரு 4 years அசஸபிளுக்கான இந்த கிளாஸஸ் இருக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட் அகாடமிஸ் வந்து அவ்வளோ ஏர் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த கைடன்ஸ் ஜாயின் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years அந்த கிளாஸ் பார்க்க முடியுமா அப்படின்றது வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய ஸ்டார்ட் அப் அகாடமிஸ் இருக்கும். அவங்களோட ஃபீஸ் வந்து அந்த 1.5 லட்சம் இருக்குல்ல, அது பாதி தான் இருக்கும், 60 இருக்கும், இல்லை 50 இருக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே சொல்லித்தர ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி அவங்க என்ன சொல்லி தராங்களோ டெய்லி ஷெடியூல் இருக்குல்ல, அந்த ஷெடியூலில் அந்த கிளாஸ் அந்த 2 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக படிக்கிறத விட எஃபிஷியண்டாக படிப்பீங்க. ஒரு டெஸ்ட் இருக்கும், சால்வ் பண்ணுவீங்க, அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது ஒன்று. இல்லை ஒருவேளை என்னால் அந்த ஃபவுண்டேஷன் ஃபீஸ் இருக்குல்ல, ஈவன் அந்த 1.5 லட்சம் ஃபீஸ் வந்து 60,000 ஃபீஸாக மாறினாலும் என்னால் ஜாயின் பண்ண முடியாது, அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்கிறவங்க அடுத்த ஆப்ஷன் ஃபுல் ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. அந்த ப்ரிலிம்ஸ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 60,000 ஃபீஸ் இருக்குல்ல, அது குறைஞ்சிரும், 20,000 இருக்கும். சில அகாடமி 20,000 இருக்கலாம், இல்லை 15,000 இருக்கலாம். ஸோ அதுலேயும் பாதி ஃபீஸ். இது முடிஞ்சிச்சுன்னா இது ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இந்த லெவலும் என்கிட்ட காசு இல்லை, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நிறைய அகாடமிஸ் வந்து இந்த ப்ரிலிம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுவே மாடல் கோர்ஸாக போடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாடல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். பாலிட்டி மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை எக்கனாமி ஜாயின் பண்ணுங்கள், இல்லை ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணுங்கள். எது வந்து அதிகமான சிலபஸ் இருக்கோ அதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மாடல் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி 5,000 இருக்கலாம், இல்லை 6,000 இருக்கலாம், இல்லை 3,000 இருக்கலாம் அகாடமி பொறுத்து. ஸோ இந்த ஃபீஸை வந்து உங்களால் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஸோ கம்மி ஃபீஸில் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணியாச்சு, அவங்க டெய்லியும் கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் பார்த்தாலே எஃபிஷியண்டாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க,
அந்த 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஒருவேளை அந்த மாடல் கோர்ஸ் ஃபீஸ் இருக்குல்ல, மினிமம் 5000 இருக்கும் வச்சுக்கலாம். அந்த கோர்ஸ் கூட ஜாயின் பண்ண முடியாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஜென்ரலாகவே விழுப்புரத்தில் இருக்கிற ப்ராக்டிஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்கீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் இங்கே நியர்பை இருக்கீங்கன்னா நீ டேரெக்டாக ஸ்டடியால் வரலாம், ஃப்ரீயாக படிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். பட் ஆன்லைனில் அதை நான் ஃப்ரீயாக மாற்றுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. பட் ஒருவேளை நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறீங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பவர்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஐடி கார்டு இருக்குல்ல, ஐடி கார்டை கொடுத்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ், செகண்ட் இயர் 2 இயர்ஸ், பட் மேக்ஸிமம் கண்டிப்பாக செகண்ட் இயர் தான் இருக்கணும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் இயர் இல்லை கம்மியாக செகண்ட் இயர். எனக்கு உங்களோட ஐடியை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த பேட்சில் ஆட் பண்ணி விட்றேன், கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இது ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா இது வழக்கமாக நீங்கள் பண்ணுறது தான். ஸோ பேட்சில் ஆட் பண்ணுறது விஷயம் கிடையாது. பட் என்னால் வந்து ஒரு 50 பேர் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பெடகாகியை ஃபாலோ பண்ணுறாள். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 பேர் தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட சிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணி அவங்க மட்டும் தான் நல்லா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இது என்னோட கான்ட்ரிபியூஷன். ஸோ வாட் இஸ் த அல்டிமேட் கன்க்ளூஷன்? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலேஜில் இருக்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ்க்கு எஃபிஷியண்டாக இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு மாடல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். அந்த கோர்ஸே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடும். ஸோ இதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்மார்ட்டஸ்ட் வே ஆஃப் ரீடிங் இந்த டைமில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாப்பருக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ பார்க்குற சில பேர் வந்து ரொம்ப ரேராக செம்ம மார்க் 95% மார்க் எடுத்தால் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஷெடியூல் கரெக்டாக போட்டிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா செக் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த காலேஜ் டைமில் ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்க்குள்ளே நீங்கள் முடிக்க வேண்டியது என்சிஆர்டி வீடியோஸோ இல்லை வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸோ கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கில், உங்கள்கிட்ட ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அந்த லைன் கரெக்டாக தப்பா, இது ராங் ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக, ராங்காக இருந்துச்சுன்னா எந்த வார்த்தை தூக்கி தப்பாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இது எப்படி வரும்? என்சிஆர்டி படித்தா மட்டும் வராது, ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஸோ யூபிஎஸ்சி லெவல் ஆஃப் டஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு டாப்பிக் நீங்கள் படித்தா அந்த டாபிக் எப்படி கொஸ்டினாக மாறுது, எந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் மாறுது, தப்பாக மாற்றுறாங்க அப்படின்ற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஸோ ரீடிங்கை விட அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்குல்ல, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அல்கேட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், ஆப்டிடியூட் ப்ளஸ் கிராமர் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணிங்க. ஆப்ட்னா உங்களுக்கு தெரியுங்களா, குவான்டிட்டி சொல்லுவாங்களே, நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிப்பாங்களே, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த மாதிரி பேசிக் ஆப்டிடியூட் இருக்குல்ல, ஒரு இண்டெக்ஸ் RS அகர்வால்ல, அந்த டாப்பிக்கை வந்து யூடியூப்பில் போட்டு செம ஸ்ட்ராங் ஆகிடுது. ப்ளஸ் கிராமருக்குன்னு சில சிலபஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வொக்கபுலரி, அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ், அப்புறம் டென்சஸ்லாம் இருக்குல்ல, இதிலே ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த ஸ்கில்லும் முக்கியம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில், நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, எல்லாம் படிப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்துடும். டெய்லி நியூஸ் பேப்பரில் எது முக்கியமான விஷயம் இல்லை அப்படி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு டெய்லி வீடியோ பார்ப்பீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் எது மெயின் டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை உங்களால் ஒரு 2 பேஜில் சமரைஸ் பண்ண முடியுதா, ஒரு நல்ல இன்ட்ரோ போட்டு நல்ல கன்க்ளூஷனோட நிறைய பாடி பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சரை உருவாக்க முடியுதா? இது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். இது பெருசாக யோசிக்க தேவையில்ல. டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் மெயின் டாபிக் எடுத்துக்கிறீங்க, அந்த டாபிக் ஒரு கொஸ்டின் மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் இன்ட்ரோ, டெஃபினேஷன் பேஸ்ட் இன்ட்ரோ, அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட 10 பாயிண்ட் பார்க்காம எழுதி கன்க்ளூஷன் முடிக்கிறீங்களா, ஸ்கில் வளர்த்துக்கணும். ஸோ காலேஜ் டைமில் நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய 3 ஸ்கில் தான். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அனலிட்டிக்கலாக ரைட்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் கிராமர். 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஸோ 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சியை கரியராக சூஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ மினிமம் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும் அதோட அட்வான்ஸ் தான் நீங்கள் இருக்கணுமே தவிர நான் சொன்ன பாயிண்ட்ஸோட பேக்வர்ட் கூடாது. அதை நான் வச்சுக்கேன்.